சென்னை ஸ்பென்சர்ல நடந்த ஒரு பெரிய மொபைல் ஷோரூம் திறப்பு விழாவிற்கு தூய்மை பணியாளர் பத்மா அவர்களை சிறப்பு விருந்தினரா அழைச்சிருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல செயல்பட்டு வரக்கூடிய ஒரு பிரபலமான செல்போன் கடை தான் யூனிவர்சல். இந்த நிறுவனத்தினுடைய கிளை தற்போது சுதன் மொபைல்ஸ் அப்படின்ற பேர்ல தமிழ்நாடு முழுவதும் திறக்கப்பட்டுகிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியா சென்னையில இருக்கக்கூடிய ஸ்பென்சர் பிளாசாவில் புதிய கடை திறந்திருக்கிறாங்க. சென்னையில தூய்மை பணியில ஈடுபட்டு இருந்த போது திருமதி பத்மா அவர்களுக்கு குப்பையிலிருந்து சுமார் 45 சவரன், அதாவது இந்திய மதிப்புல 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கிடைச்சிருக்கு. இந்த தங்கத்தை திருமதி பத்மா அவர்கள் நேர்மையோடு காவலர்களிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவர்கள் உரியவரிடம் இந்த நகையை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. திருமதி பத்மா அவர்களுடைய நேர்மையை பாராட்டும் வகையில பல்வேறு தரப்பினரும் அவருக்கு வாழ்த்துக்களையும் பரிசனையும் வழங்கிட்டு இருக்காங்க. இதற்கு அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் திரு சுதன் அவர்கள் தூய்மை பணியாளர் திருமதி பத்மா அவர்களை சிறப்பு விருந்தினரை இன்வைட் பண்ணி இந்த கடையை திறக்க வச்சிருக்கிறாரு. கடை திறப்பு விழாவிற்கு யூனிஃபார்மோட வந்திருக்கீங்களே, கடைக்காரங்க உங்களை யூனிஃபார்மோட வர சொன்னாங்களா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் பத்மாட்ட கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பத்மா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த யூனிஃபார்ம் தான் எனக்கு ரொம்ப பெருமையானது, அதனால தான் நான் யூனிஃபார்மோட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் யூனிவர்சல் மற்றும் சுதன் மொபைல்ஸுடைய நிறுவனர் பொன்னுத்துறை சுதன் அவர்கள் சொல்லும்போது, திருமதி பத்மா அவர்கள் எங்களுடைய கடையை திறந்து வச்சது எங்களுக்கு மிகவும் பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.